சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த நாளின் தூது என்னவென்றால், வேத புஸ்தகம் முழுவதும் நாம் வாசித்து பார்க்கும்போது அநேக சந்தர்ப்பங்களிலே ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார், ஒருவர் நிராகரிக்கப்படுகிறார் என்று சொல்லும் விதமாக எழுதப்பட்டிருக்கிற வாக்கியங்களை நம்மால் படிக்க முடியும். அப்படிப்பட்ட வாக்கியங்களை நாம் இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கலாம். இந்த வசனத்திலே நாம் படிக்கும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையை குறித்து நாம் படிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து எப்படி முதலாவது இந்த உலகத்திலே மனித உருவெடுத்து தோன்றினாரோ அப்படி தோன்றி இருந்திருப்பாரே, ஆனால் அவர் மனுக்குலத்தின் ரட்சிப்பிற்காக செய்ய வேண்டிய சகல கிரியைகளையும் செய்து முடித்திருந்திருப்பாரே, ஆனால் மனிதனுடைய ரட்சிப்பிற்காக அவர் சிலுவையிலே தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி பின்பு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்திருந்திருப்பாரே, ஆனால் அவர் சொன்ன வாக்கின்படியே நான் மறுபடியும் வருவேன், நான் போகிறேன், போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், ஆயத்தம் பண்ணின பின்பு மறுபடியும் உங்களிடத்தில் வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்து கொள்வேன் என்று சொன்னாரே. நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி உங்களை சேர்த்து கொள்வேன் என்று சொன்னாரே. நிச்சயமாகவே அவனமாக நம்மை சேர்த்து கொண்டு அவர் ஆயத்தம் பண்ணுகிற இடத்திலே நாம் காணப்படும்படியாக மறுபடியும் அவர் வருவது மிகவும் நிச்சயம். இந்த வேத வசனத்தை நாம் படிக்கும் போது அறிந்து கொள்கிறோம். 2ஆவதாக அவர் வரும்போது நாம் அவராலே சேர்த்து கொள்ளப்படுவதற்கு ஏற்ற வண்ணமாக ஆயத்தமாய் இருந்தால்தான் நிராகரிக்கப்படுகிறவர்களாக இராமல் அவரோடு சேர்த்து கொள்ளப்படுகிறவர்களாக இருப்போம், அவரால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவர்களாக இருப்போம் என்பதை அறிந்து கொள்கிறோம். ஆகவேதான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அந்த ராத்திரியிலே ஒரு படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே மணவாட்டி சபையை சேர்த்து கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து எவ்விதமாக வெளிப்படுவார் என்பதை பற்றி நாம் 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களிலே படிக்கிறோம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, அவர் 2ஆவது வருவார், ஆயத்தமாய் இருக்கிறவர்களை சேர்த்து கொள்வார். ஆகவே நாம் அவருடைய 2ஆம் வருகையிலே அவரோடு சேர்த்து கொள்ளப்படுவதற்கு தகுதியுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவரோடு நாம் சேர்த்து கொள்ளப்பட முடியும். இல்லாவிட்டால் நிராகரிக்கப்பட்டவர்களாக காணப்படுவார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்த 2ஆம் வருகையை குறித்த விசுவாசமும் நம்பிக்கையும் நாளுக்கு நாள் பெருகக்கூடியதாக காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் பரிசுத்தமாய் இருக்கிற நாம் இன்னும் பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருப்போம். அவருடைய வருகையின் நாளுக்கு முன்பாக சரீரத்திலே மரணம் அடையக்கூடியவர்களாக அநேகர் காணப்படலாம். ஒருவேளை அவருடைய வருகையின் நாளிலே உயிரோடு இருக்கிறவர்களாக அநேகர் காணப்படலாம். எப்படியானாலும் தேவன் அறிவார். எவ்விதமான நிலையிலே ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்திற்கு ஏற்ற வண்ணமாக குற்றமற்றதாக காத்து கொண்டவர்களாக இருந்தார்கள், பூரணமடைந்தவர்களாக காணப்பட்டார்கள் என்பதை தேவன் அறிவார்.
அதன் அடிப்படையிலே அவர் தம்முடையவர்களை சேர்த்து கொள்வார். தம்முடையவர்கள் அல்லாதவர்களை நிராகரிக்கக்கூடியவராக காணப்படுவார். ஆகவே இந்த காலை வேளையிலே ஒரு வாஞ்சை உண்டாகட்டும். கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய சமூகத்தை விட்டு விலகாதவர்களாக காணப்பட கிருபை தாரும் என்று ஜெபியுங்கள். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை வாசிக்கும் போது அங்கேயும் கூட ஒரு சத்தியத்தை நாம் படித்து அறிந்து கொள்கிறோம். எப்படி ஒருவர் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவராக இருந்தார், ஒருவர் கைவிடப்படக்கூடியவராக இருந்தார் என்பதை அறிந்து கொள்கிறோம். ஆபிரகாமையும் லோத்தையும் குறித்து படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இந்த இருவரும் ஒரே இடத்தில் வாசம் பண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள். லோத்து யார் என்றால் ஆபிரகாமுடைய சகோதரனுடைய குமாரனாக காணப்பட்டார். நாம் 1ஆம் வசனத்திலிருந்து படிக்கும்போது எப்படி அவர்களுடைய வாழ்க்கை பாதை காணப்பட்டது என்பதை குறித்து படிக்கிறோம். எகிப்தை விடுகிறார்கள், தென் திசையிலே வந்து சேருகிறார்கள், தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும் வருகிறார்கள், பின்பு பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக கூடாரம் போடுகிறார்கள். அங்கே முதலாவது ஆபிரகாம் என்ன செய்கிறார் என்றால் ஒரு பலிபீடத்தை உண்டாக்குகிறார். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையை இவ்விதமாக ஆபிரகாமும் லோத்தும் காணப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஆடு மாடுகள் உண்டாயிருந்தது, கூடாரங்கள் உண்டாயிருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒருமித்து அவர்கள் வாசம் பண்ண முடியாதபடி, பூமி அவர்களை தாங்கக்கூடாதபடி அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தது என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளைய அந்த சந்தர்ப்பத்திலே வாக்குவாதம் உண்டாகிறது. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாகிறது. கானானியரும் பெரிசியரும் கூட அந்த தேசத்திலே குடியிருந்தார்கள் என்று படிக்கிறோம். ஒரு சகோதரத்துவ ஐக்கியத்திலே விருத்தி அடையும் போது, பலுகி பெருகும் போது எவ்விதமான வாக்குவாதம் இருக்கக்கூடாதோ அது உண்டாயிருந்ததை படிக்கிறோம். இப்பொழுது ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்லுகிறார், எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். அப்படி சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறமாக போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்று சொல்லுவதை நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இந்த சந்தர்ப்பத்திலே வேண்டுமானால் லோத்து என்ன சொல்லி இருக்கலாம் என்றால், இனி வாக்குவாதம் உண்டாகாதபடி, உம்முடைய மந்தை மேய்ப்பருக்கும் என்னுடைய மந்தை மேய்ப்பருக்கும் இடையே வாக்குவாதம் உண்டாகாதபடி நாம் சமாதானமாக குடியிருக்கலாம் என்று சமாதானத்தை விரும்புகிறவராக லோத்து காணப்பட்டிருந்திருக்கலாம். ஒரு சந்தர்ப்பத்திலே நகோமி தன்னுடைய 2 மருமக்களையும் பார்த்து சொல்லுகிறாள். மோவாபிலிருந்து பெத்லெகேம் நோக்கி வர தீர்மானித்த வேளையிலே நகோமி சொல்லுகிறாள், ரூத்தையும் பார்த்து ஓர்பாளையும் பார்த்து சொல்லுகிறாள், என்னிடத்துல என்ன நன்மை இருக்கு, உங்களுக்கு பிடிச்ச வழியில நீங்க போங்க என்று சொன்ன வேளையிலே ஓர்பாள் என்ன செய்கிறாள் என்றால் மாமியாரை முத்தமிட்டு மாமியாரை விட்டு பிரிந்து போவதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். ஆனால் ரூத்து சொல்லுகிறாள், நீர் எங்கே இருப்பீரோ அங்கே நானும் இருப்பேன், நீர் எங்கே மரிப்பீரோ அங்கே நான் மரிப்பேன். அதனுடைய அர்த்தம் என்ன? உயர்விலும் தாழ்விலும், இன்பத்திலும் துன்பத்திலும், பிரதிகூலங்களிலும் அனுகூலங்களிலும் உம்மை விட்டு பிரிவதை குறித்து பேச வேண்டாம் என்று குறிப்பிடும் வண்ணமாக ரூத் தன்னுடைய மாமியாகிய நகோமியை பற்றி கொண்டாள் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். இந்த லோத்தும் கூட என்ன செய்திருந்திருக்கலாம் என்றால், அவ்விதமாக ஆபிரகாமோடு சகோதரத்துவ ஐக்கியத்திலே இணைந்திருப்பதை தெரிந்தெடுத்திருந்திருக்கலாம். என்றால் லோத்து கண்களின் இச்சைக்கு இடம் கொடுப்பதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். 10ஆம் வசனத்திலே படிக்கிறோம், அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர் வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஆபிரகாம் கானான் தேசத்திலே குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இந்த இடத்திலே தான் லோத்து
தவறான ஒரு காரியத்தை தெரிந்தெடுப்பதை நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, நீங்கள் கேட்கலாம், எப்படி பாஸ்டர் அவர் தவறான காரியத்தை தெரிந்தெடுத்தார் என்று நீங்கள் கேட்கலாம். ஆவிக்குரிய பிரகாரமாக அவர் ஒரு தவறான காரியத்தை தெரிந்தெடுப்பதை நாம் படிக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே we should not make wrong choice. நம்முடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஆவிக்குரிய விதத்தில் பார்வையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஆவிக்குரிய ரீதியிலே நாம் சரியாக பார்க்கிறவர்களாக இருப்போமே ஆனால் நம்முடைய பார்வையும் சரியானதாய் இருக்கும், நாம் தெரிந்தெடுக்கக்கூடிய காரியமும் சரியானதாய் இருக்கும். ஆனால் லோத்து தன்னுடைய மாம்ச கண்களுக்கு இடம் கொடுத்து ஆவிக்குரிய பிரகாரமான பார்வைக்கு இடம் கொடுக்காமல் போனபடியினால் அவர் தவறான ஒரு காரியத்தை தெரிந்தெடுப்பதை பார்க்கிறோம், தவறான ஒரு இடத்தை தெரிந்தெடுப்பதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளை, ஆனால் ஆபிரகாமுடைய தெரிந்தெடுத்தல் எவ்விதமாக காணப்பட்டது என்றால் சரியானதை தெரிந்தெடுக்கக்கூடியவராக இருந்தார். காரணம் என்ன? ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். அந்த வாக்குத்தத்தம் என்ன? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இது ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தமாக காணப்பட்டது. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, எதிர்காலத்துல நல்ல ஒரு growth இருக்கு, ஃபியூச்சர் growth இருக்கு. எதுல? பாப்புலேஷன்லயும் சரி, டெரிட்டரி வைஸாகவும் சரி, இஸ்ரவேலுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு என்பதை தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருந்தார். ஆனால் அதற்கு வேற்றுமையான சிந்தையோடு லோத்தினுடைய தெரிந்தெடுத்தல் காணப்பட்டது. பின்னாட்களிலே நீங்கள் அறிந்து கொள்ளலாம், லோத்தினுடைய சந்ததியும் கூட 2 டிரான்ஸ்ஜோர்டான் கிங்டம் உடையதாக லோத்தினுடைய சந்ததி காணப்பட்டாலும் அது மிகவும் சிறியதாகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அல்லாததாகவும் காணப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். தெய்வ பிள்ளையே, லோத்தினுடைய சந்ததி ஒரு மாம்சீக பிரகாரமான ஒரு சந்ததியாக காணப்பட்டதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 37, 38 வசனங்களை வாசிக்கும் போது லோத்தினுடைய மூத்த குமாரத்தி மோவாபை பெற்றாள் என்று படிக்கிறோம். இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபாய் இருக்கிற சந்ததிக்கு தகப்பனாக காணப்படுகிறது. இளைய குமாரத்தி பென்னமி என்கிற ஒரு குமாரத்தியை பெற்றாள் என்று படிக்கிறோம். இந்நாள் வரைக்கும் அம்மோன் புத்திரருக்கு தகப்பனாக அந்த சந்ததி காணப்படுகிறது. லோத்தனுடைய சந்ததி ஒரு ஆவிக்குரிய சந்ததியாக இராமல் போனதற்கு காரணம் என்ன? ஆபிரகாமுக்கு இருந்ததை போன்ற ஒரு ஆவிக்குரிய கண்கள் லோத்துக்கு இல்லாமல் போயிற்று. பிரிவினைக்கு இடம் கொடுத்தார், சமாதானத்தை ஏற்படுத்தாதவராக காணப்பட்டார். ஆவிக்குரிய கண்களோடு காணாதபடி இருந்தபடியினால் ஆவிக்குரிய வாக்குத்தத்தங்களுக்கு பங்கில்லாதவராக மாம்ச சந்ததியை பிறப்பிக்கும் வண்ணம் லோத்தினுடைய சந்ததி காணப்பட்டது. ஆனால் ஆபிரகாமுடைய தெரிந்தெடுத்தல் சரியானதாக இருந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து என்ன சொன்னார்? 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திலே, நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியிலே சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான் என்று படிக்கிறோம். A sacred site for the worship of the true God. உண்மையான பரலோக தெய்வத்தை ஆராதிப்பதற்கு ஏதுவான ஒரு புனித பூமியாக ஆபிரகாமுடைய தெரிந்தெடுப்பு காணப்பட்டது. ஆபிரகாமை தேவன் வழிநடத்தக்கூடியவராக இருந்தார். ஆகவே தேவன் அவரை எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியிலே சேரும்படியாக செய்தார், அங்கே குடியிருக்கும்படியாக செய்தார், அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டச் செய்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒருவரை தேவன் ஏற்றுக்கொள்கிறார், ஒருவரை தேவன் நிராகரிக்கிறார். தெய்வ பிள்ளைய, கர்த்தருடைய ரகசிய வருகையிலேயும் அவ்விதமாகவே காணப்படும். ஆவிக்குரிய கண்களோடு, ஆவிக்குரிய தெய்வ தரிசனத்தோடு, தெய்வீக பிரமாணங்களை கை கொண்டு யார் ஆயத்தமாய் இருக்கிறார்களோ, யார் அவருடைய பார்வையிலே விலையேற பெற்ற சம்பத்தாய் இருக்கிறார்களோ, யார் கரையற்றவர்களாக ஜீவிக்க முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கிறார்களோ, அவர்களை தேவன் தம்முடைய ஜெயங்கொண்ட மணவாட்டி சபையாக சேர்த்து கொள்வார். மற்றவர்கள் கைவிடப்படுவார்கள். 1 சாமுவேலுக்கு எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது 23ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். இரண்டகம் பண்ணுதல்
பில்லி சூனிய பாவத்திற்கும் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். இந்த வசனத்திலே படிக்கிறோம் எவ்விதமாக சவுல் தேவனால் புறக்கணிக்கப்பட்டார் என்பதை குறித்து படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஏன் சவுல் தேவனால் புறக்கணிக்கப்பட்டார்? நீங்கள் வாசிக்கலாம். அதே அதிகாரம் 8ஆம் வசனத்திற்கு வரும்போது கர்த்தர் சாமுவேல் மூலமாக சவுலோடு பேசினார். என்ன பேசினார் என்றால், அமலேக்கியரை எல்லாம் அழித்து போட வேண்டும். அதே போல சவுல் என்ன செய்தார் என்றால், சாமுவேலுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அமலேக்கியரை முறியடிக்க கூடியவராக இருந்தார். ஆனால் சவுல் செய்த தவறு என்ன? அமலேக்கியருடைய ராஜாவாகிய ஆகாகை உயிரோடு தப்புவிக்க வைத்தார். சவுல் செய்த தவறு என்ன? முதல் தரமான ஆடு மாடுகளை, 2ஆம் தரமானவைகளை எல்லாம் என்ன செய்தார் என்றால் வைத்து கொண்டு அவருடைய மாம்ச கண்களுக்கு நலமானதாக கண்ட அனைத்தையும் அழித்து போட மனதில்லாது காணப்பட்டதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஒன்றே அறிந்து கொள்ளுங்கள். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்றால் அவர் ஆவிக்குரிய கண்களோடு கண்டு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இங்கே சவுல் தன்னுடைய மாம்ச கண்களுக்கு பார்வைக்கு நலமானதை அறிந்து கொள்ளும்படியாக இடம் கொடுப்பதை நாம் படிக்கிறோம். ஆகவே சவுலுடைய வாழ்க்கையிலே என்ன உண்டாயிற்று? ஒரு முழுமையான கீழ்ப்படிதல் உண்டாயிராமல் போயிற்று. நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், பாஸ்டர், சவுல் செய்தது சரிதானே? மனிதாபிமான முறையிலே அவர் நலமாக தோன்றுகிறவைகளை எல்லாம் உயிரோடு வைத்தார். ஆகாகையும் உயிரோடு விட்டுவிடக்கூடியவராக இருந்தார். மனிதாபிமான முறையிலே சரிதானே என்று நீங்கள் கேட்கக்கூடியவர்களாக காணப்படலாம். நீங்கள் வேதத்தை படிக்கும் போதும் கூட சவுல் செய்தது மனிதாபிமான முறையிலே சரிதானே என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் தெய்வ பிள்ளையே, சவுல் செய்தது எப்படிப்பட்டதென்றால், தேவன் ஆவிக்குரிய கண்களோடு கண்டு சொன்ன காரியத்திலே முழுமையாக கீழ்ப்படியாமையை காண்பிக்கும் விதமாகவே காணப்பட்டது. ஏனென்றால் முழுமையாக அமலேக்கியரை அழிப்பது என்பதன் அர்த்தம் என்னவென்றால் முழுமையான டிவோஷனுக்கு இடம் கொடுப்பதை காண்பிக்கிறது. இதுதான் ஆவிக்குரிய அர்த்தமாக காணப்படுகிறது. மெய்யான தேவ பக்திக்கும் தேவ அன்பிற்கும் இடம் கொடுத்த அனுபவமாக காணப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். இதிலிருந்து என்ன தேவன் கற்றுக் கொடுக்கிறார் என்றால், உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய ஆவிக்குரிய உன்னதமான ஜீவியத்திற்கு விரோதமாக, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பாழ்படுத்தும் விதமாக போராடுகிற சில வல்லமைகள் உண்டு. அந்த வல்லமைகள் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால் அமலேக்குக்கு அடையாளமாக காணப்படுகிறது. அப்படிப்பட்ட அமலேக்கை நீ முற்றிலுமாக அழித்து போடு என்று சொல்லும் போது நீங்கள் அதை ஆவிக்குரிய கண்களினாலே கண்டு அப்படியே நீங்கள் பிசாசை மேற்கொள்ளாமல் போகாமல் பிசாசுக்குரியவைகளை நலம் என்று கண்டு அவைகளை நீங்கள் உங்களுடைய மாம்ச கண்களுக்கு நலமானவைகளாக கண்டு தேவனுடைய வார்த்தைகளுக்கு முழுமையாக கீழ்ப்படியாமல் போவீர்களானால் என்ன நடக்கும்? சவுலை தேவன் எப்படி புறக்கணித்தாரோ அவ்விதமாக தேவன் உங்களையும் புறக்கணிக்க கூடியவராக இருப்பார். உன்னை பார்க்கிலும் உத்தமனாக காணப்படுகிறான் தாவீது என்று சொல்லி தாவீதை அபிஷேகம் பண்ணக்கூடியவராக தேவன் காணப்பட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் சாமுவேலுக்கு தேவனுடைய வெளிப்பாடு உண்டாயிருந்தது. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்ப இந்த ஒரு வெளிப்பாடு கர்த்தரிடத்திலிருந்து யாருக்கு கிடைக்கிறது? சாமுவேலுக்கு கிடைக்கிறது. முழுமையாக தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போவது ஒரு பெரிய பாவமாக காணப்படுகிறது. தேவனால் நிராகரிக்கப்படுவதற்கு ஏதுவாக மாறி போய்விடுகிறது. 28ஆம் வசனத்திலே படிக்கிறோம், ஆகவே சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் இன்று உம்மிடத்திலிருந்து இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாயிருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே ரெண்டகம் பண்ணுதல் காணப்படுகிறதா?
ஆவிக்குரிய கண்களினாலே கண்டு தேவனுடைய வார்த்தைகளுக்கு முழுமையாக கீழ்ப்படி என்று கர்த்தர் உங்களோடு பேசும்போது நீங்கள் மாம்ச கண்களுக்கு இடம் கொடுத்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு முழுமையாக கீழ்ப்படியாமல் போவதற்கு ஏதுவாக எனக்கு இது நலமானதாக தோன்றுகிறது, ஆகவே நான் இதை செய்தேன் என்று சொல்லி உங்களுக்கு நலமான காரணத்தை தேவனிடத்தில் பேசுகிறவர்களாக, நீங்கள் செய்கிற காரியங்களை சரி என்று நியாயப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா ஆராய்ந்து பாருங்கள். அப்படி நீங்கள் முழுமையான கீழ்ப்படிதலுக்கு இடம் கொடுக்காமல், இன்கம்ப்ளீட் ஒபீடியன்ஸ், முழுமையான கீழ்ப்படிதலுக்கு இடம் கொடுக்காமல் ரெண்டகம் பண்ணக்கூடியவர்களாக இருப்பீர்களானால் அது எப்படிப்பட்ட பாவத்திற்கு சமமாய் இருக்கிறது? பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதலுக்கும் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சம்பந்தமுள்ளதாக காணப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தைகளை புறக்கணித்தவர்களாகவே காணப்படுவீர்கள். ஆகவே நீங்கள் தேவனுடைய பார்வையிலே எவ்விதமாக மாறி போவீர்கள் என்றால் புறக்கணித்து தள்ளப்பட்டவர்களை போல மாறி போவீர்கள். இப்படியாக நாம் வேதம் முழுவதும் படிக்கும் போது ஒருவரை தேவன் ஏற்றுக்கொள்கிறார், ஒருவரை தேவன் புறக்கணிக்கிறார். இந்த காலை வேளையிலே முழுமையாக கீழ்ப்படுவேன் கர்த்தாவே, சகோதர சிநேகத்தை நாடுவேன் கர்த்தாவே, உம்முடைய வருகை நாளுக்கு ஆயத்தமாவதற்கு ஏதுவான தெய்வீக அனுபவத்திலே என் ஜீவியத்தை பாதுகாத்துக் கொள்வேன் கர்த்தாவே என்று ஒரு நல்ல தீர்மானம் செய்து கொள்வீர்களானால் இன்றைக்கு கேட்கிற சத்தியம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமானதாக காணப்படும். கர்த்தரோடு இசைந்து நடக்கிறவர்களாக காணப்படுவீர்கள். கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையை புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஒரு சவுலை குறித்து படிக்கிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திற்கு வரும்போது 15ஆம் வசனம் வாசிப்போம். அதற்கு கர்த்தர் நீ போ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஒரு சவுல் தேவனால் புறக்கணிக்கப்படுகிறான். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஒரு சவுலை தேவன் தமக்கென்று தெரிந்தெடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த சவுல் எப்படிப்பட்டவராக இருந்தார்? சபைகளை துன்பப்படுத்தக்கூடியவராக காணப்பட்டார். நியாய பிரமாணத்தின்படி பக்தியோடு செயல்படக்கூடியவராக காணப்பட்டார். மெய்யான பரலோக தேவனுடைய வெளிச்சத்தை கண்டடையாமல் காணப்பட்டார். தான் செய்வது சரிதான் என்பதை பேசக்கூடியவராக காணப்பட்டார். ஆகவே வேதத்திலே நாம் படிக்கிறோம், 1ஆம் வசனத்திலிருந்து படிக்கும் போது சவுல் எப்படி காணப்பட்டான்? கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படிக்கு பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கக்கூடியவனாக காணப்பட்டான். பாருங்க, இப்படி தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தக்கூடிய நிலையிலே தான் சவுலுடைய வாழ்க்கை காணப்பட்டது. அப்படி ஒரு சந்தர்ப்பத்திலே அவர் துன்பப்படுத்தும்படியாக தமஸ்குவுக்கு சமீபமான போதுதான் சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி சவுலை சுற்றி பிரகாசித்ததை குறித்து படிக்கிறோம். அந்த சந்தர்ப்பத்திலே சவுல் கேட்கிறார், நீர் யார் என்று கேட்கிறார். ஆண்டவரே, நீர் யார்? அப்பொழுது கர்த்தர் பேசுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாய் இருக்கிறது என்று சொல்வதை நாம் படிக்கிறோம். அப்பொழுது சவுல் கேட்கிறார், நடுங்கி திகைத்து கேட்கிறான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர்? பார்த்தீங்களா, இதுவரைக்கும் இப்படி ஒரு கேள்வி சவுலுடைய வாழ்க்கையில எழும்பினதில்லை. தான் செய்வது சரி என்று நியாயப்படுத்தக்கூடியவராக சவுல் காணப்பட்டார். ஆனால் கர்த்தருடைய ஒளி சவுலை சந்தித்த வேளையிலே தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்பதை நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளை, இந்த காலை வேளையிலே நீங்களும் கூட நீங்கள் சொல்வதுதான் சரி என்று சொல்லி தேவனுடைய சித்தத்திற்கு முரண்பாடாக ஜீவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டாம். கர்த்தாவே, உம்முடைய சித்தம் என்ன? உம்முடைய சித்தத்தை எனக்கு சொல்லும், அதன்படி நான் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று ஒப்பு கொடுப்பீர்களானால் கர்த்தர் உங்களை புறக்கணித்து தள்ள மாட்டார். உங்களை அவருக்கென்று தெரிந்தெடுத்து உங்களை அவருடைய நாம மகிமைக்கென்று பயன்படுத்துவார். அப்படிதான் கர்த்தர் சவுலுடைய வாழ்க்கையிலே தாம் வைத்திருக்கிற நோக்கம் என்ன என்பதை வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார். அவன் புறஜாதிகளுக்கும்
ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான் என்று குறிப்பிட்டார். யாரையும் தேவன் விட்டு வைக்கவில்லை. பவுலை கொண்டு எல்லாருக்குள்ளும் ரட்சிப்பை கொண்டு செல்வேன் என்று பேசக்கூடியவராக இருந்தார். ஆனால் ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பவுல் மூலமாக கேட்கும் போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டால் அவர்களும் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் கைவிடப்பட்டவர்களாக காணப்படுவார்கள். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசித்து பாருங்கள். எப்படி பவுலுடைய ஊழியம் காணப்பட்டது என்பதை குறித்து படிக்கிறோம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள். புறஜாதியாராகிய உங்களுடனே பேசுகிறேன். பாருங்க, பவுல் புறஜாதிகளுடைய மத்தியிலே எவ்விதமாக ஊழியம் செய்தார் என்பதை குறித்து படிக்கிறோம். புறஜாதியார் மத்தியிலே சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியவராக காணப்பட்டார். புறஜாதியாராகிய உங்களுடனே பேசுகிறேன். புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதினாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். அப்ப தேவன் என்ன நோக்கத்தோடு பவுலை தெரிந்தெடுத்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு ஏதுவாக புறஜாதியார் மத்தியிலே பவுல் ஊழியம் செய்யக்கூடியவராக இருந்தார். என்றாலும் அவருடைய இருதயத்தில் ஒரு நல்ல வைராக்கியம் இருந்தது. அவருடைய சொந்த இனத்தாராகிய இஸ்ரவேல் ஜனங்களும் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்கப்பட வேண்டும், இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை இருந்தது. அப்படிப்பட்ட வாஞ்சையோடு இஸ்ரவேலர் மத்தியிலேயும் பவுல் பிரசங்கம் பண்ணக்கூடியவராக இருந்தபோது அவர்கள் அவரை என்ன செய்யவில்லை? ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே பவுல் தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படியாக புறஜாதிகள் மத்தியிலே ஊழியத்தை விரிவுபடுத்துவதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனத்தை வாசிக்கும் போது, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்கள் வாசியுங்கள். அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி, பாருங்கள், விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டதென்று அவர்கள் கண்டு என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். அப்ப பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் புறஜாதிகளின் மத்தியிலே பிரசங்கம் பண்ணுகிறார், அநேகர் ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்ரவேலர் மத்தியிலே பிரசங்கம் பண்ணுகிறார், அநேகர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அவர் தன்னுடைய தரிசனத்தை உறுதிப்படுத்திக் கொள்கிறார். அவர் தான் எதற்காக தெரிந்தெடுக்கப்பட்டார் என்பதை உறுதிப்படுத்துகிறார். சொல்லுகிறார், பேதுரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்போஸ்தலனாக, ஊழியக்காரராக காணப்படும்படி எப்படி தேவன் அவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்யக்கூடிய கிருபையை பேதுருவுக்கு கையளித்தாரோ அவ்விதமாக தனக்கு புறஜாதிகள் மத்தியிலே ஊழியம் செய்வதற்கு ஏதுவான கிருபை கையளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி புறஜாதிகளின் மத்தியிலே ஊழியத்தை விரிவுபடுத்துவதை நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர் என்னை நோக்கி நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை, பாருங்கள், அவர் என்னை நோக்கி நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆதலால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமா எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்றார் என்று எழுதப்பட்டிருப்பதை படிக்கிறோம். அப்ப பவுல் இந்த இடத்துல யார் மத்தியில பிரசங்கம் பண்ணி இருக்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களின் மத்தியிலே பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். 15ஆம் வசனத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்றால், நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாயிருப்பாய். சகல மனுஷருக்கு முன்பாக. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாகவும் பவுல் சாட்சியாய் இருந்த வேளையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய பிரசங்கத்தை என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல.
அதனால கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்ன செய், என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால நீ தாமதம் பண்ண வேண்டாம், சீக்கிரமாய் எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். அப்படிதான் பவுல் என்ன செய்கிறார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களின் மத்தியிலே பேதுரு ஊழியம் செய்ய தேவனால் வழி நடத்தப்படுகிறார் என்பதை அறிந்து, தமக்கு இஸ்ரவேலருக்குள்ளே ஊழியம் செய்யக்கூடிய கடமை இருந்தும் கூட யார்தான் அதிகமாக ஏற்றுக்கொள்கிறார்கள்? புறஜாதியார் தன்னுடைய பிரசங்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை அறிந்து கர்த்தர் பவுலை புறஜாதிகள் மத்தியிலே அனுப்புவதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நீங்கள் என்ன செய்யுங்கள்? உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களை தேவன் என்ன நோக்கத்தோடு தெரிந்தெடுத்தார் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏற்றுக்கொள்கிறவர்கள் மத்தியிலே தேவன் உங்களை வழி நடத்தி செல்வார். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக செய்வார். அநேகரை உங்கள் மூலமாக இரட்சிப்பிற்குள்ளாக கர்த்தர் வழி நடத்துவார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே முழுமையாக கீழ்ப்படியாத சவுலை தேவன் புறக்கணித்தார் என்றால், புதிய ஏற்பாட்டின் காலத்திலே முழுமையாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்த சவுலை தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலாக செயல்படும்படியாக தெரிந்தெடுத்தார். மகனாக மகளாக தெரிந்தெடுத்தார். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, சந்தோஷமே. முற்காலங்களிலே மாம்சீக கண்கள் மூலமாக கண்டு தான் செய்வது சரி என்று செயல்பட்டு கொண்டிருந்த சவுலை தேவன் ஆவிக்குரிய பிரகாரமாக காணும்படியாக மனக்கண்களை பிரகாசிப்பித்தார். பிரகாசமுள்ள மனக்கண்களை உங்களுக்கு கொடுக்கும்படி வேண்டுகிறேன். பிரைஸ் தி லார்ட். அந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் திறக்கப்பட்டதாக மாறி இருக்குமே ஆனால் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். தேவனுடைய சித்தத்தை முழுமையாக நிறைவேற்றுகிறவர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையின் முடிவிலே ஒரு நல்ல சாட்சி இருக்கும். விசுவாசத்தை காத்து கொண்டேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். என்ன கிரீடம் இருக்கும்? நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது அங்கே ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளப்படுவதை நாம் படிக்கிறோம். ஒருவன் புறக்கணிக்கப்படுவதை குறித்தும் வாசிக்கிறோம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்க்கலாம். வாசியுங்கள். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அந்த மனுஷன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரர்களும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் என்ன செய்யவில்லை? மனஸ்தாபப்படவில்லை என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத பகுதியிலே நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருக்கிறார்கள். ஒரு மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் யார்? அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய தேவனுக்கு அநேக பிள்ளைகள் உண்டு. 2 குமாரர் இருந்தார்கள் என்று படிக்கிறோம். இதிலே முதல் குமாரனை நாம் யாரோடு ஒப்பிடலாம் என்றால், தெய்வ பிள்ளையே, ரட்சிப்படைவதை குறித்து எண்ணாதவர்கள், மீட்கப்படாதவர்கள், ரட்சிப்பை குறித்து கரிசனை இல்லாதவர்கள், அப்படிப்பட்ட கூட்டத்தாரோடு முதல் குமாரனை நாம் ஒப்பிடலாம். 2வது குமாரனை, இளைய குமாரனை நாம் யாரோடு ஒப்பிடலாம் என்றால், பரிசேயரோடும் மத ரீதியான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களோடும் தங்களுக்கு தான் அதிக உரிமை உண்டு என்று கிளைம் பண்ணுகிறவர்களோடும் நாம் ஒப்பிடலாம்.
தெய்வ பிள்ளையே, இப்படி இரண்டு கூட்டத்தாரோடு ஒப்பிடப்படக்கூடியவர்களாக இரண்டு குமாரர்கள் காணப்படுகிறார்கள். இப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? மூத்தவனை பார்த்து, அதாவது ரட்சிப்பை குறித்து அதிக கரிசனை இல்லாதவர்கள், ரட்சிப்பை குறித்து அதிகம் சிந்திக்காதவர்கள், எண்ணாதவர்கள், அப்படிப்பட்ட கூட்டத்தாரை பார்த்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்று சொல்கிறார். ஏனென்றால் நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாருமே தேவனுடைய பார்வையிலே உலக தோற்றத்திற்கு முன்பாகவே முன்குறிக்கப்பட்டவர்கள் தான். அழைப்பிற்கு கீழ்ப்படியும் போது அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அந்த மகன் என்கிற அந்தஸ்தை பெற்றுக்கொள்வார்கள். கர்த்தர் அந்த மகன் என்கிற அந்தஸ்தை கொடுக்க விரும்பி என்ன சொல்கிறார்? இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்திலே போய் என்ன செய்? வேலை செய் என்று சொல்கிறார். தெய்வ பிள்ளை, அவன் என்ன சொல்கிறான்? மாட்டேன் என்று சொல்கிறான். காரணம், அவனுக்கு இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை அடையும்படியான எண்ணம் எல்லாம் இல்லை, ரட்சிப்படையும்படியான சிந்தனைகள் எல்லாம் இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைய வேண்டும், அபிஷேகம் பெற வேண்டும், தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டும், அப்படிப்பட்ட எண்ணம் எல்லாம் அந்த குமாரனுக்கு இல்லை. என்றாலும் அவன் என்ன செய்கிறான்? மாட்டேன் என்று சொன்னவன் பின்பு அவன் என்ன செய்கிறானா? மனஸ்தாபப்பட்டு போகிறான். மாட்டேன் என்று சொன்னது தவறு என்று மனஸ்தாபப்படுகிறான். அவன் என்ன செய்கிறான் என்றால், தேவனுடைய அழைப்பிற்கு கீழ்ப்படியாமல் போய்விடக்கூடாது, கீழ்ப்படியாமல் போவது ஏதோ ஒரு விதத்துல தப்பா போகுது அப்படின்றத உணர்ந்து பின்பு என்ன செய்கிறான்? மனஸ்தாபப்பட்டு அந்த அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து திராட்சை தோட்டத்திற்கு வேலைக்கு போகிறான். தேவனுடைய அழைப்பிற்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறான். தெய்வ பிள்ளையே, ஆனால் எங்களுக்கு தான் ரொம்ப தகுதி இருக்கு, நாங்கள் எல்லாம் பரிசேயர், நாங்கள் எல்லாம் மத ரீதியான காரியங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க, எங்களுக்கு தான் நிறைய தேவனிடத்துல உரிமை இருக்கு அப்படின்று சொல்ற இரண்டாவது கூட்டத்தார், இரண்டாவது குமாரனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். இளையவனிடத்திலும் அவர் வந்து அப்படியே சொன்னார். அதற்கு அந்த இளையவன் என்ன சொல்லுகிறான்? போகிறேன் ஐயா என்று சொன்னவன் பின்பு என்ன செய்யல? போகவில்லை. தெய்வ பிள்ளையே, இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம், முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் மாறி போவார்கள் என்று. அதை தான் இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகிறார். யோவான் ஸ்நானகன் நீதி மார்க்கமாக உங்களிடத்தில் வந்திருந்தார். அப்படி வந்தபோது அந்த யோவான் ஸ்நானகனை பாவிகள், வேசிகள், ஒரு தகுதியும் இல்லாது காணப்பட்டவர்களாக ஜீவித்தவர்கள் என்ன செய்தார்கள்? விசுவாசித்தார்கள். விசுவாசித்தபடியால் அவர்கள் என்ன செய்தார்கள்? யோவான் கொடுத்த ஞான ஸ்நானத்தையும் பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் விசுவாசத்தினாலே மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்திற்கு சமீபமானார்கள். யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கம் எவ்விதமாக காணப்பட்டது? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. ஆனால் மத ரீதியான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்த பரிசேயரே, நீங்கள் வெளி தோற்றத்துல தான் ரொம்ப மத ரீதியான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, எங்களுக்கு தான் தேவனிடத்துல ரொம்ப உரிமை இருக்கு, நாங்க தான் தேவனுடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்கிறோம்னு நீங்க ரொம்ப பெருமை அடைஞ்சிருந்தீங்க. ஆனா உண்மையான ரட்சிப்பு உங்க வாழ்க்கையில காணப்படல. உண்மையாகவே தேவன் அனுப்பினவரை நீங்கள் என்ன செய்யல? விசுவாசிக்கல. யோவான் ஸ்நானகனையும் விசுவாசிக்கல, பின்பு இயேசு கிறிஸ்துவையும் அவர்கள் என்ன செய்யல? விசுவாசிக்கல. அவர்கள் மத ரீதியான சடங்காசாரங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆகவே ரிஜெக்ஷன் ஆஃப் காட்ஸ் வில் குட் பி ரிவர்ஸ்ட். தெய்வ பிள்ளையே, தேவன் சிலரை புறக்கணிக்கிறார் என்றால் அது ரிவர்ஸ்ல வேறு சிலரை தெரிந்தெடுக்கிறார் என்று அர்த்தம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசேயரையும் வேதபாரகரையும் தேவன் நிராகரித்திருந்திருப்பாரேயானால் அது இன்னொரு விதத்திலே வேசிகளும் விபச்சாரிகளையும் தேவன் மனம் திரும்ப பண்ணி சுத்திகரித்து தம்முடைய திராட்சை தோட்ட வேலைக்கு தகுதிப்படுத்தக்கூடியவராக, தெரிந்தெடுக்கக்கூடியவராக இருப்பதாக தேவன் உறுதிப்படுத்துகிறார். ஆகவே தெய்வ பிள்ளையே, ஒரு நாளும் நீங்க பெருமைக்கு இடம் கொடுத்துறாதீங்க. நாங்க தான் தேவனிடத்துல உரிமை பெற்றவங்க, நாங்க தான்
தேவன் விரும்புற மாதிரி செய்யறவங்கன்னு சொல்லி நீங்க பெருமை அடைஞ்சிடாதீங்க. அது விழுகைக்கு ஏதுவாக மாறிவிடும். ஏன்னா சில நேரங்கள்ல தேவன் எதிர்பார்க்கிற கீழ்ப்படிதல், தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசம் உங்க வாழ்க்கையில இராமல் போவதற்கு ஏதுவாக அந்த பெருமை காரணமாக அமைந்துவிடும். ஆனால் தாழ்மையுள்ளோருக்கு கிருபை அளிக்கிற தேவன், உண்மையான விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன், உண்மையான கீழ்ப்படிதலை அறிகிற தேவன் என்ன செய்து விடுவார்? வெளியே இந்த மந்தைக்கு உட்படாத ஆடுகளும் எனக்கு சில வெளியே இருக்கிறது என்று சொன்னாரே, அவர்களை தேவன் என்ன செய்து விடுவார் என்றால் உங்களிடத்திலே கொண்டு வந்து உட்கார வைத்து மகிமைப்படுத்தி விடுவார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் எப்பொழுதும் தேவ சித்தம் செய்கிற நிலையிலே ஜீவியத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். பாருங்க, இங்க நம்ம ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் என்கிற அந்த வேத பகுதியை குறித்து படிக்கிறோம். இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது. உங்களுக்கு தெரியும், இளைய குமாரன் என்ன செய்தான்? தன் தகப்பன் வீட்டை விட்டு போனான், ஆஸ்திகளிலே பங்கை பெற்றுக்கொண்டு போனான், தவறான வாழ்க்கை வாழ்ந்தான், எல்லாவற்றையும் அழித்து போட்டான், நஷ்டப்படுத்தினான், இழந்து போனான். ஆனால் ஒரு நாள் மனம் திரும்பினான், மனஸ்தாபப்பட்டான், தான் செய்தது தவறு என்பதை அறிந்தான். மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி மறுபடி என்ன செய்தான்? ஒரு நல்ல தீர்மானம் எடுத்தான். என்ன? நான் என் தகப்பன் வீட்டிற்கு போவேன், பரத்திற்கு விரோதமாகவும் தேவனே உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். அப்படி மனஸ்தாபப்பட்டு வீட்டிற்கு வருகிற வேளையிலே தகப்பன் பார்க்கிறார், தன் வீட்டை விட்டு போன மகன் திரும்பி வருவதை பார்த்து ஓடி போய் ஏற்றுக்கொண்டு அவனை சுத்திகரிக்கும்படியாக செய்து புதிய வஸ்திரங்களை கொடுத்து கையிலே மோதிரமெல்லாம் இட்டு பாதரட்சைகளை தொடுத்து ஒரு கன்றுக்குட்டியை எல்லாம் அடித்து ஒரு செலிப்ரேஷன் வீட்டிலே உண்டாகும்படியாக சந்தோஷத்திற்கு தகப்பனார் இடம் கொடுப்பதை நாம் படிக்கிறோம். ஆனா அந்த வேளையில அந்த கீத சத்தம், சந்தோஷத்தின் அந்த செலிப்ரேஷன் எல்லாம், அந்த சத்தத்தை கேட்கிற மூத்த குமாரன் வெளியே நின்று கொண்டிருக்கிறான். எங்க நிக்கிறான்? வீட்டை விட்டு வெளியே போனவன் இப்ப வீட்டுக்குள்ள இருக்கிறான். ஆனா தகப்பனோடு இருந்தவன் இப்ப எங்க நிக்கிறான்? வெளியில நிக்கிறான். ஏன் தெரியுமா? மூத்த குமாரன் தகப்பனோடு அவ்வளவு காலம் இருந்திருந்தா கூட அவனுடைய ஆத்துமா, அவனுடைய உள்ளான மனிதன் எவ்விதமாக காணப்பட்டிருக்கிறது என்றால் தகப்பனை விட்டு தூரமாகவே இருந்திருக்கிறது. அவன் யாருடைய ரூஃபுக்கு கீழே இருந்தான்? தகப்பனுடைய ரூஃபுக்கு கீழே தான் இருந்தான், தகப்பனுடைய வீட்டிற்குள்ளதான் இருந்தான். இளைய மகனை போல வெகு தூரம் எல்லாம் போகல. பிசிக்கலி பிரசன்ட், மென்டலி ஆப்சன்ட். சரீரத்துல தகப்பனோட இருந்தான், ஆனா இருதயமோ தகப்பனோடு இசைவாய் இருக்கவில்லை, தகப்பனை விட்டு தூரமாக காணப்பட்டது. தேவ சபையிலே காணப்படுகிற தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? ஆராய்ந்து பாருங்க. பிசிக்கலி பிரசன்டாக இருந்து கொண்டு ஆனா உள்ளான மனிதனில தேவனோட ஐக்கியம் இல்லாம, தேவனிடத்தில் உண்மையான அன்பு இல்லாம, தேவன் செய்கிற காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி உங்கள் ஜீவியம் காணப்படுகிறதா? ஆராய்ந்து பாருங்கள். என்றால் ஒரு நாள் நீங்க வெளியே போயிருவீங்க. வேசிகளும் விபச்சாரிகளும் தேவ சபையில வந்து மனம் திரும்பி சுத்திகரிக்கப்பட்டு ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றுக்கொண்டு தேவனுடைய ஆளுகையும் அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்டு சுவிசேஷம் என்னும் பாதரட்சைகளை தொடுத்து கொண்டு அவர்கள் தேவனுடைய வேலையை செய்கிறவர்களாக மாறுவார்கள். முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் மாறுவார்கள். அதனாலதான் தகப்பன் கேட்கிறார் மூத்த மகனை பார்த்து, ஏன்பா நீ வெளியே நிக்கிற? காணாமல் போனவன் மரித்தவன் என்ன செய்கிறான்? உயிர்ப்பிக்கப்பட்டான். காணாமல் போனவன் கண்டுபிடிக்கப்பட்டான். நீ உள்ள வந்து இந்த சந்தோஷத்துல பங்கு பெறு அப்படின்னு சொல்லும் போது அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அவன் சொன்ன காரணம் என்ன? 30ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகி இவன் வந்த உடனே கொளுத்த கன்ற இவனுக்காக அடுப்பித்தீரே என்றான். பாத்தீங்களா அவனுடைய ஸ்டேட்மெண்ட்டை? பாத்தீங்களா? உம்முடைய இளைய குமாரன் யாரிடத்துல போனவன்? வேசிகள் இடத்துல போனவன். உம்முடைய ஆஸ்திகளை எல்லாம் அழித்து போட்டவன். ஆனா அவன் வந்த உடனே அவனுக்காக என்ன செய்கிறீர்? கொளுத்த கன்றை அடிக்கிறீரே. இதெல்லாம் என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப தகப்பன் சொல்றாரு, மகனே நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது என்று. ஆனா இந்த இளைய குமாரனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினால் நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமே என்று சொல்வதை பார்க்கிறோம்.
தெய்வ பிள்ளை, இன்றைக்கு உங்களுடைய நிலை எப்படி காணப்படுகிறது? சபைக்குள்ள இருந்தாலும் சபைக்கு வெளியே தான் உங்க இருதயம் இருக்கா? தேவனோடு சரியான ஒரு ஐக்கியம் இல்லாம இருக்கா? ஆராய்ந்து பாருங்க. யாராவது ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி முன்பு பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்தவர்கள் சுத்திகரிப்படைய விரும்பி சர்ச்சுக்குள்ள வந்தா உங்களால் அவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனது இருக்கா? ஆராய்ந்து பாருங்கள். அப்படிப்பட்ட மனது இருந்தா உங்களுடைய ஐக்கியம் சரியானதாக தேவனோடு இருக்கும். பாவிகளை ரட்சிக்கும்படியாக கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பாவிகளை ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையிலே சேர்த்து கொள்ளும் போது உங்களுக்கு துக்கமே வராது. ரட்சிக்கப்படுகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்துல எப்படி சந்தோஷம் அதிகமா இருக்குமோ அதே சந்தோஷம் உங்க ஜீவியத்திலையும் இருக்கும். அந்த சந்தோஷத்துல நீங்களும் ஐக்கியப்பட்டு இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15:2 வாசியுங்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடே சாப்பிடுகிறார் என்றார்கள். பாருங்க, மத ரீதியான பெருமை அடைந்தவர்கள் இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்கும்படியாக தான் ஊழியம் செய்கிறார் என்பதை ஆவிக்குரிய கண்களினாலே காணாமல் மாம்ச கண்களுக்கு இடம் கொடுத்து இயேசு கிறிஸ்துவையே குற்றம் சாட்டினார்கள். என்ன சொல்லி குற்றம் சாட்டினார்கள்? இயேசு கிறிஸ்து பாவிகளை என்ன செய்கிறார்? ஏற்றுக்கொள்கிறார். அவர்களோட உட்கார்ந்து என்ன செய்கிறார்? சாப்பிடுகிறார் என்றெல்லாம் சொன்னார்கள். தெய்வ பிள்ளையே, அப்பதான் இயேசு கிறிஸ்து அந்த மத ரீதியான காரியங்களில் சம்பிரதாயங்களில் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கிற பரிசேயரையும் வேதபாரகரையும் பார்த்து சொன்னார், ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருந்து அதுல 1 காணாமல் போனால் 99 விட்டு ஒரு ஆட்டை தேடி போகாமல் இருக்க மாட்டானா? தேடி கண்டுபிடித்து கொண்டு வரும்போது சந்தோஷம் அதிகமா இருக்காதான்னு ஒரு கேள்வி கேட்டார். பிரைஸ் தி லார்ட். 7ஆம் வசனத்தில் ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாயிருக்கிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே உங்கள் ஜீவியத்தை ஆராய்ந்து வாருங்கள். பாவிகள் மனம் திரும்பி தேவ சமூகத்திற்குள்ளாக வரும்போது, கர்த்தருக்காக வாழ விரும்புகிறேன் என்று தீர்மானம் செய்யும் போது உங்களால் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் மாறி போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்விதமான காரியங்களும் நடைபெறக்கூடியதாய் இருக்கும் என்பதை அறிந்து உங்கள் ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தேவனோடு உள்ள ஐக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தேவனோடு உள்ள உறவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் மனது, உங்கள் சிந்தை, உங்கள் ஆத்துமா எவ்விதமாக காணப்படுகிறது என்பதை சற்று நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். லூக்கா 18ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசியுங்கள். பரிசேயன் என்று அங்க நம்ம படிக்கிறோம், ஒரு தேவனுடைய ஆலயத்திற்கு சென்ற 2 பேரை குறித்து படிக்கிறோம். ஒருவன் யார்? பரிசேயன். இன்னொருவன் யார்? ஆயக்காரன். வாசிங்க. பரிசேயன் நின்று தேவனே நான் பரிகாரர் அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். சுயநீதி. அடுத்தது, என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். பிரைஸ் தி லார்ட். அப்ப பரிசேயன் செய்த தவறு என்ன? சரி, நல்லதுதான் செய்யறான். என்னென்ன செய்யறான்?
அநியாயக்காரர் போல அநியாயம் செய்யல, பரிகாரரை போல திருடல, விபச்சாரக்காரரை போல விபச்சாரம் செய்யல, நல்லதுதான் செய்யறான். என்ன செய்யறான்? உபவாசம் பண்ணுகிறான், சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் கொடுக்கிறான், நல்லதுதான் செய்யறான். பாவிகளை போல வாழ் இல்ல. ஆனா இவன் செய்த தவறு என்ன? தனக்கு அப்படி வாழ கிருபை கொடுத்த தேவனுக்கு என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். அதெல்லாம் தேவனால் மாத்திரம்தான் அப்படி வாழ வைக்க முடியுதுன்னு சொல்லி தேவனுக்கு என்ன செய்யணும்? நன்றி செலுத்துகிறவனாக இருந்திருக்க வேண்டும். ஏன்னா பக்தியோடு உள்ள யூதர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் உபவாசம் இருப்பாங்க. அந்த பரிசேயன் அதான் சொல்றான், நான் என்ன செய்யறேன்னா வாரத்துக்கு 2 நாள் என்ன செய்கிறேன்? உபவாசம் இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, அவன் என்ன செய்கிறான் என்றால் தேவனுடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதற்கு ஏதுவாக தசமபாகம் எல்லாம் கொடுக்கிறான். அதை குறித்து நாம் மத்தேயு 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அப்ப பாருங்க, பரிசேயன் சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். தேவனுடைய பிரமாணத்தின்படி தசமபாகம் கொடுக்கிறான், உபவாசம் பண்ணுகிறான். ஆனால் அவன் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவனாக காணப்படவில்லை. அவன் அப்படி வாழ்வதனாலே மற்றவர்களை எல்லாம் ரொம்ப தாழ்வாக நினைக்கக்கூடியவனாக இருந்தான். இங்கேதான் அவன் சுய நீதிக்கு இடம் கொடுத்தபடியினால் அவனுடைய ஜபத்துல தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு எதுவுமே இல்லாமல் போனது. ஆனால் பாருங்கள், அந்த ஆயக்காரனுக்கு ஒரு ஜபம் இருந்தது. அந்த ஜபத்திலே தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான ஒரு தேவை இருந்தது. அது ஒரு பெரிய தேவையாக காணப்பட்டது. அந்த பெரிய தேவை என்ன? அவன் நீதிமானாக மாற வேண்டும். அதை யாரிடத்திலையும் போய் அப்படி பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் பாவங்களை மன்னித்து நோய்களை குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டினால்தான் நீதிமானாக வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு தேவ நீதி வேண்டும் என்று சொல்லி சுய நீதிக்கு இடம் கொடுக்காமல் தன்னை தாழ்த்தி கிருபைக்காக விசுவாசத்தோடு மன்றாடின ஆயக்காரனுடைய வாழ்க்கையிலே தன் விசுவாசம் அவனை ரட்சிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே கிருபையை பெற்று தேவனிடத்திலிருந்து தாழ்மையுள்ளவனாக காணப்பட்டபடியால் கிருபையை பெற்று நீதிமானாகி வீட்டிற்கு போனான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான், ஒருவன் புறக்கணிக்கப்படுகிறான். தெய்வ பிள்ளையாகவே நீங்கள் யாரையும் என்ன செய்யாதீங்க? அற்பமா எண்ணாதீங்க. யாரையும் உங்களுக்கு கீழே தாழ்வா எண்ணாதீங்க. எப்ப வேணாலும் தேவன் என்ன செய்யலான்னா, அவர்கள் விசுவாசிக்கும் போது கிருபையை கொடுத்து அவர்களை உங்களை பார்க்கிலும் மேன்மையான ஸ்தானத்திற்கு கொண்டு வர முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், புசிக்கத்தக்க சகல விருட்சங்களும் இருந்தது, பார்வைக்கு அழகான விருட்சங்களும் இருந்தது. தேவன் சொல்லி இருந்தார் எதை புசிக்கணும் எதை புசிக்க கூடாதுன்னு. என்னைக்கு தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் பிசாசின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தார்களோ ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டது, மாம்ச கண்கள் திறக்கப்பட்டது. தெய்வ பிள்ளைய மாம்ச சந்ததியை பெற்றெடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஆராய்ந்து பாருங்கள், நீங்கள் பார்க்கிற பார்வை அனைத்தும் ஆவிக்குரிய ரீதியிலே காணப்படுகிறதா என்று, அல்லது மாம்ச கண்களினாலே காண்கிறீர்களா என்று ஆராய்ந்து பாருங்கள். ஒருவேளை இன்றைக்கும் மாம்சீக கண்களோடையே கண்டு எனக்கு இது நலமானதாக தோன்றுகிறது, இதை செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன் என்று தவறாக முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையிலே காணப்படுகிறீர்கள் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், ஆவிக்குரிய கண்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் வேத வசனத்தை வாசித்து தியானிப்பாயாக என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற எண்ணம் உண்டாகும். நாம் வேதத்திலே ஆபேலை குறித்தும் காயினை குறித்தும் படிக்கிறோம். ஆபேலும் காணிக்கைகளை கொண்டு வந்தான், காயினும் காணிக்கை கொண்டு வந்தான். யாருடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார்? ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார். அப்போ ஒருவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படுகிறது, ஒருவனுடைய காணிக்கை நிராகரிக்கப்படுகிறது. நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின், ஏன் ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது, காயினுடைய காணிக்கை நன்மைக்கு ஏதுவானதாக மேன்மைக்குரியதாக காணப்பட முடியவில்லை?
ஏன் ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார்? ஆபேல் சிறந்ததை கொடுத்தான், சரி. வேற உயிருள்ளதை, இரத்தம் உண்டாய் இருக்கக்கூடிய காரியத்தை கொடுத்தான், சரி. வேற அவன் நன்மை செய்கிற மனதுள்ளவனாக இருந்தான். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் கரெக்ட் தான். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே ஆபேல் என்ன செய்தானா? காணிக்கையை செலுத்தினானா. சரி, அந்த விசுவாசம் என்னன்றதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். வாசிங்க அந்த வசனத்தை. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிரைஸ் தி லார்ட். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். என்ன பலியா? மேன்மையான பலியா. அப்ப இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்லலன்னா, ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்ததுனால ஏற்றுக்கொண்டேன், பழங்கள் காய்கறிகள் எல்லாம் கொடுத்ததுனால ஏற்றுக்கொள்ளல, அப்படியெல்லாம் சொல்லல. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். ஏன்னா ஆபேலுடைய வேலை என்ன? ஆடு மேய்க்கிற வேலைய. அதனால தொழுவத்துல ஆடு இருந்தது, கொழுமையானவைகளை கொண்டு வந்து கொடுத்தார். ஆனா காயினுக்கு என்னதான் இருந்தது? நிலங்கள் இருந்தது. அவன் ஒரு விவசாயியை போல பயிரிடுகிறவனாக இருந்தான். அதனால அவனுக்கு இருந்ததுல அவன் கொண்டு வந்து காணிக்கையை கொடுத்தான். இதுல எந்த தப்புமே இல்லை. ஆனா தெய்வ பிள்ளையை ஏன் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று படிக்கும்போது, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினை பார்க்கிலும் மேன்மையான பலியை செலுத்தினானா. அப்ப இந்த மேன்மை என்ன என்று நாம் படிக்கும்போது, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே படிக்கிறோம், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று கர்த்தர் குறிப்பிடுகிறார். தெய்வ பிள்ளையே, இந்த இடத்துல 6ஆம் வசனத்துல படிக்கிறோம், காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை என்பதை காயின் அறிந்து கொண்ட போது அவனுக்கு எரிச்சல் உண்டாகிறது, முகநாடி வேறுபட்டதெல்லாம் படிக்கிறோம். ஆனா எப்படி காயினுக்கு தேவன் காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை என்பது தெரிந்தது என்பதெல்லாம் எழுதப்படவில்லை. ஆனா கர்த்தர் கேட்கிறார், இஃப் யூ டூ வாட் இஸ் ரைட், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. பின்பு நாம் அறிந்து கொள்கிறோம், காயினுடைய எரிச்சல் கொலை செய்யும் அளவிற்கு மாறி போனது என்று படிக்கிறோம். நீங்க எந்த பாவத்தோடும் ஒப்பிடும் போது கொலை செய்கிற பாவத்திற்கு நிவாரணமே கிடையாது. ஏன்னா தேவன் கொடுக்கிற ஜீவன் அது மனிதனுடைய வாழ்க்கையில கிடைக்க பெற்ற ஒரு ஈவாக காணப்படுகிறது. ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் கொலை செய்வானே, ஆனால் அந்த கொலை செய்கிறவனுக்கு என்ன பெனால்டி தான் கிடைக்கும்? டெத் பெனால்டி தான் கிடைக்கும். அது தேவனே வைத்த பிரமாணமாக காணப்பட்டது. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஒரு மிருகத்தை கொல்ல வேண்டுமானாலும் கூட அதுல ஒரு பிரமாணம் இருக்கு. ஒரு மிருகத்தை அடித்து புசிக்கணும்னாலும் என்ன இருக்கு? பிரமாணம் இருக்கு. வாசிங்க ஆதியாகமம் 9:4. மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோட புசிக்க வேண்டாம். அதன் உயிராகிய இரத்தத்தோட என்ன செய்ய வேண்டாம்? புசிக்க வேண்டாம். அப்போ ஒரு மிருகத்தை அடித்து அதனுடைய மாம்சத்தை புசிக்கிறவர்களுக்கும் கூட தேவன் பிரமாணத்தை கொடுத்திருக்கார், அதனுடைய இரத்தத்தோடு என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாதுன்ட்டு. அப்ப மனிதனை கொலை செய்யும் போது அதற்கு பதிலாக கிடைக்கக்கூடியது என்னன்னா, அவனும் கொலை செய்யப்படக்கூடியவனாக இருப்பதுதான். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படியுங்கள். மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவது. எப்படி? மனுஷனாலே சிந்தப்பட கடவுது. அப்போ பழைய ஏற்பாட்டின் காலத்துல அப்படி ஒரு டெத் பெனால்டி கொலை செய்கிறவர்களுக்குன்னு தேவன் வச்சிருந்தார். ஏன்னா அதை ரிப்பேர் பண்ண முடியாது. மற்ற பாவங்களை எல்லாம் என்ன செஞ்சிடலாம்? ரிப்பேர் பண்ணி எடுத்து மனம் திரும்புதலுக்குள்ள கொண்டு வந்து ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வழி நடத்திடலாம். ஆனா ஒருத்தன் கொலை செய்யப்பட்டு விட்டானால் அதை என்ன செய்ய முடியாது? ரிப்பேர் பண்ண முடியாது. கொலை செய்வது ஒரு பெரிய பாவமாக, ரிப்பேர் செய்ய முடியாத ஒரு பாவமாக காணப்படுகிறது. ஆகவே அப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருக்கிறவர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள். அவர்களை தேவனால் என்ன செய்ய முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி, இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். எப்படி ஆபேலுடைய காணிக்கை தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதை குறித்து நாம் படிக்கும்போது, ஆபேல் என்ன செய்தார் என்றால், அவருக்கு தாராளமாய் இருந்தது, தேவனுக்கு கொடுத்ததும் தாராளமாக கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் காயினுக்கு தாராளமாய் இருந்தது, ஆனால் தாராளமாக யாருக்கு கொடுக்கல? தேவனுக்கு கொடுக்கல. அப்ப தாராளமாக நீங்கள் கொடுப்பது தேவனுடைய பார்வையிலே மேன்மையானதாக மாறுகிறது. பிரைஸ் தி லார்ட். யோசித்து பாருங்க, ஒரு 2 காசு போட்ட விதவை அவளுக்கு இருந்ததெல்லாம் கொண்டு வந்து காணிக்கப்பட்டியில போட்ட, அதுதான் தேவனுடைய பார்வையிலே மேன்மை.
பிரைஸ் தி லார்ட். தனக்கு இருந்தவைகளில் எல்லாம் தாராளமாக கொடுத்தாள். பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவன் உங்களுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறாருன்றது தேவனுக்கு தெரியும். அதுல நீங்க தேவனுக்கு எப்படி கொடுக்கறீங்கன்றதையும் தேவன் பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது தேவன் உங்களுக்கு தாராளமாக கொடுத்திருக்க, நீங்க கொஞ்சமா காயின போல மேன்மையானதாக இல்லாம கொண்டு வந்து கொடுத்தா அதை தேவனால அங்கீகரிக்க முடியாது. அப்படிதான் ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார். 3 யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். நன்மை செய்கிறவன் யாரால் உண்டாயிருக்கிறான்? தேவனால் உண்டாயிருக்கிறான். தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. தீமை செய்கிறவன் யாரை காணவில்லை? தேவனை காணவில்லை. சுத்தமுள்ள இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தெய்வ பிள்ளையை நம்முடைய கண்களை மூடுவோம், எழும்பி நிற்போம். கர்த்தாவே, இந்த நாளிலே எவ்விதமாக வேதத்தை நாங்கள் தியானிக்கும் போது ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார், ஒருவர் கைவிடப்படுகிறார் என்பதை நீர் கற்றுக் கொடுத்தீரே கர்த்தாவே. ஆவிக்குரிய கண்களோடு நாங்கள் சகலத்தையும் காணும்படியான கிருபையை எங்களுக்கு தாரும் கர்த்தாவே. ஆவிக்குரிய கண்களோடு நாங்கள் கண்டு நீர் எதை விரும்புகிறீர் என்பதை கண்டு அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ள கிருபை தாரும் என்று சொல்லி நீங்கள் இந்த நாளிலே உங்கள் ஜீவியத்தை ஒப்பு கொடுப்பீர்களானால் நிச்சயமாகவே தேவனாலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவர்களாயிருப்பீர்கள். ஒரு நாளும் தேவனுடைய புறக்கணிப்புக்கு ஆளாகாதவர்களாக காணப்படுவீர்கள். இந்த நாளிலே கேட்ட சத்தியங்கள் உங்கள் ஜீவிய காலம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட வேத வசனத்தை வாசியுங்கள், தியானியுங்கள், நேசியுங்கள். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளுக்கு முழுமையாக கீழ்ப்படிவேன் என்று சொல்லுங்கள். நிச்சயமாகவே தேவ சித்தம் செய்ய அர்ப்பணம் செய்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். கிறிஸ்துவின் வருகை நாளிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பின்தங்கி போவதினாலே கைவிடப்பட்டு போகிறவர்களாக அல்ல, ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாளுக்கு நாள் வளர்கிறபடியால் கிறிஸ்துவின் வருகை நாளிலே அவருடைய சாயலுக்கு ஒப்பாக காணப்படுகிறபடியால் மறுரூபமடைந்து அவரோடு சேர்க்கப்படுகிறவர்களாக காணப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து அன்பாய் கோபிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து அன்பாய் கோபிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சரியான விசுவாசத்தோடு நீங்கள் செயல்படுவீர்களானால் தேவனை கனப்படுத்தும் விதமாக தேவன் செய்த நன்மைகளிலே நிறைவாக தேவனுக்கு படைக்கிறவர்களாய் இருப்பீர்கள். ஏனென்றால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? குறைவுகளை மாற்றுகிற தேவன். என் தேவன் தாமே உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் தேவன் எதிர்பார்க்கும் வண்ணமாக ஜீவியாமல் போவீர்களானால்
புறக்கணிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். இந்த காலை வேளையில் கர்த்தாவே, உம்முடைய பார்வையோடு நான் ஜீவிப்பேன். உம்முடைய பார்வையை எனக்கு தாரும். ஆவிக்குரிய பிரகாரமாக பார்க்கும்படியான கண்களை பிரகாசமடைய செய்தருளும். ஆவிக்குரிய பிரகாரமாக வேத வசனங்களை வாசிக்க தியானிக்க கிருபை தாரும் என்று சொல்லி ஜெபிப்பீர்களானால் பரலோக தரிசனத்திற்கு பங்குள்ளவர்களாக காணப்படுவீர்கள். மேன்மையான சுதந்திரமாகிய சியோனுக்கும் புதிய எருசலேமுக்கும் தகுதிப்படுத்த தேவன் நல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். தேவனுடைய பார்வையிலே விசேஷமானவர்களாக காணப்படும்படியாக ஜீவியத்தை இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய கரத்திலே சமர்ப்பணம் பண்ணும்படியாக தேவன் கிருபை செய்த தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். அருமையான அந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி. இந்த மனமகிழ்ச்சி நாளிலேயும் ஆண்டவரே, நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களையும் கைவிடப்பட்டவர்களையும் குறித்து அநேக வேத கதாபாத்திரங்களை இன்றைய நாளிலே தியானிக்க கர்த்தர் உதவி செய்தீர். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே அப்பா, நாங்கள் தகப்பனை மாம்ச கண்களால் பார்க்காமல் ஆவிக்குரிய கண்களோடு பார்க்கத்தக்கதாக சகோதர சிநேகத்தோடு ஆண்டவரே, தெய்வீக அன்போடு ஆண்டவரே, நீர் கொடுத்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை ஆண்டவரே நாங்கள் காத்துக்கொண்டு ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய அழைப்பையும் எங்களுடைய தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி நாங்கள் ஜாக்கிரதையாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தீராக. ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மாயையான இந்த உலகத்தில், பொல்லாத இந்த உலகத்தில் ஆண்டவரே, எங்களை அழைப்பையும் ஆண்டவரே தெரிந்து கொள்வதையும் தடை செய்யும்படியாய் காணப்படுகிற எல்லா பிசாசின் தந்திரங்களை, எல்லா தடைகளை கர்த்தர் எடுத்து போடும்படியாய் உம்முடைய கண்களை கிருபையை கர்த்தர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரை பரிசையனை போல சுய நீதியை நாங்கள் பாராட்டாதபடிக்கு ஆயக்காரனை போல எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக காத்திருக்கிறவர்களாய் உம்முடைய கிருபையை நம்பி கலிகூறுவர்களாய் காணப்படும்படியாய் கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த வேளையிலே ஆண்டவரே தகப்பனே, உச்சிதமான கோதுமையினாலே ஆண்டவரே இந்த நாளில் வசனத்தை எங்களுக்கு போஷித்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வசனத்தை பிரசங்கித்த ஆண்டவரே உம்முடைய அரியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. ஆண்டவரே தகப்பனே, இன்னும் உடைய வல்லமை வரங்களினால அபிஷேகத்தினாலே நிரப்புவீராக. ரீனா சகோதரி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கொடுக்கப்பட்ட 2 பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் போதகர் குடும்பத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்களுடைய சபைக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் சபைக்கு கிழக்கே, மேற்கே, வடக்கே, தெற்கே இருக்கிறதான ஆத்துமாக்களை கர்த்தர் ரட்சித்து சபைக்கு கொண்டு வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சபையில் இருக்கிற எல்லா ஊழியங்கள் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் அப்படியாக எங்களை ஆஸ்வதிக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளும் ஆண்டவரே நீ எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய நபர்களை குறித்து ஆண்டவரே நீர் எங்களோடு பேசின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்களும் கூட ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளுகிறப்படுகிற கூட்டத்தில் காணப்பட நீங்கள் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி ஆன கிரியைகளும் ஆண்டவரே ஸ்பாவங்களும் எங்களுக்குள்ளாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. கைவிடப்படுகிறதுக்கு ஏதுவான எல்லா காரியத்தையும் எங்களுடைய ஜீவியத்தை விட்டு நீங்கள் அப்புறப்படுத்தி போடும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, அநேக திருஷ்டாந்தங்களாலே நீர் எங்களோடு பேசின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. நாங்கள் லோத்தை போல ஆண்டவரே எங்களுடைய பார்வைக்கு நலமானதை தெரிந்து கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆபிரகாமை போல முற்றுமாய் தேவனுக்கு கீழ்ப்படி ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. அதே போல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சவுல் அமலேக்கை முற்றுமாய் அழிக்காமல் விட்டபடியால் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் அவனை தள்ளிவிட்டார். அதே போல நாங்களும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஆண்டவரே எல்லா பிசாசின் போராட்டங்களும் நாங்கள் எதிர்த்து நின்று ஆண்டவரே நாங்கள் ஜெயிக்கத்தக்கதாய் ஆண்டவரே முற்றிலுமாய் பிசாசுக்கு இடம் கொடாமல் இருக்க ஆண்டவரே எங்களுக்கு நீங்க கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே பவுலை போல நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் பவுலை போல ஆண்டவரே நாங்கள் என்னை செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று ஆண்டவரே உம்முடைய ஜெபத்தோடு காணப்பட எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். உங்களுக்கு சித்தமானதை ஆண்டவரே நாங்கள் நிறைவேற்ற ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். பவுல் ஆண்டவரே தனக்கு கொடுத்ததை ஆண்டவரே எப்படி ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நிறைவேற்றி முடித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே எப்படியாய் நீதியின் கிழத்தை பெற்றுக்கொண்டாரோ அதே போல நாங்களும் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை முடித்து இது முதல் நீதியின் கிடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அதே போல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் எல்லாரிலும் சகோதர சிங்கத்தோடு காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல நாங்கள் பரிசேனை போல காணாதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆயக்காரனை போல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லத்தக்கதாய் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிருபைக்காக காத்திருக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய சுய நீதி எல்லாம் ஆண்டவரே நாங்கள் பரிசேனை போல சொல்லாதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுடைய நீதி
மீதி எல்லாம் அழுக்கான கந்தையா இருக்கிறது ஆண்டவரே, எப்பொழுது நினைவு கூற எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மூத்த குமாரனை போல ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் பிசிக்கலி பிரசன்ட் மென்டலி ஆப்சென்டா இல்லாதபடிக்கு ஆண்டவரே சோத்திரம், நாங்கள் தேவ சபைக்கு வந்தாலும் எங்களுடைய இருதயம் ஆண்டவரே சோத்திரம் உம்மோடு இசைந்திருக்க காணப்பட எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆபேலை போல நாங்களும் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே கொடுக்கப்பட்டதுல சஃபிஷியன்ட் ஆனது தேவனுக்கு கொடுக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிலவற்றை கொடுக்காதபடிக்கு அதிகமாய் கொடுக்க நீங்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேவன் தாமே ஆண்டவரே ஆவிக்குரிய கண்களோடு ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்ய நீங்கள் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேதத்தின் மூலம் படிக்கிறதன் மூலமா எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை நீங்கள் திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்கள் எல்லாம் பார்க்கும்படி ஆண்டவரே நீங்கள் கண்களை திறந்திரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எப்பொழுது வந்தாலும் ஆண்டவரே நாங்கள் சபையாய் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளப்பட குடும்பமாய் ஏற்றுக்கொள்ளப்பட அந்த நோவா குடும்பம் எப்படி முழுமையாய் ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அதே போல நாங்களும் சபையாய் முற்றுமா எங்களுடைய குடும்பமாய் ஏற்றுக்கொள்ளப்பட ஆண்டவரே நீர் தாமே உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே எப்படியாக உண்மை போல மாற்றப்பட்டு முடிவர்களை காணப்பட ஆண்டவரே எங்களை ஒவ்வொருத்தருக்கும் நீங்க கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமீன். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் வரணும் அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவேதான், சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவேதான், சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.